தமிழகத்தில் 10 இடங்களில் 100 டிகிரியை கடந்து வெப்பநிலை பதிவு. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். புதுச்சேரி, காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 1 வாரத்திற்கு மழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அனல் பறக்கும் தேர்தல் களம். வாக்குப்பதிவுக்கு 11 நாட்களே உள்ள நிலையில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அரசியல் கட்சி தலைவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வரும் 15ஆம் தேதி தேர்தல் பரப்புரை செய்யும் பிரதமர் மோடி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை வலமும் மேற்கொள்கிறார். தேர்தல் பரப்புரைக்காக வரும் 13ஆம் தேதி தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி. கோவை, சேலம், மதுரையில் ராகுல் காந்தியுடன் இணைந்து பிரியங்கா காந்தியும் பரப்புரை செய்ய திட்டம். இரண்டு நாட்கள் பயணமாக தமிழகம் வருகிறார் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன். மதுரை, ராமநாதபுரம், சாத்தூர் உள்ளிட்ட இடங்களில் நடக்கும் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொள்வார் என தகவல். திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினின் 5ஆம் கட்ட பரப்புரை விவரங்கள் வெளியீடு. வரும் 13ஆம் தேதி திருவள்ளூரிலிருந்து பரப்புரை. பிரதமர் மோடிக்கு கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட எது தடுக்கிறது? திருப்பத்தூர் பரப்புரையின் போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. பிரதமர் மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் வரை வந்தாரு. ஆனால் கீழடியும் பக்கத்திலே தான் இருக்கு. அங்க வராம எது இவங்களை தடுக்குது? கீழடி ஆய்வறிக்கை ஏன் வெளியிடாம இருக்கீங்க? பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிக அளவில் பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் நடப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக அரசில் குற்றங்கள் சீன சுவர் போல் நீண்டு கொண்டே செல்லும் எனவும் பேச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் குற்றவாளிகளை கொண்டாடுகிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய பாஜக காரங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசலாமா? அரசே குற்றவாளி கூண்டில் இருக்கும் மோசமான நிலை தான் பாஜக மாநிலங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நமது குழந்தைகளின் கல்வியை நிறுத்த RSS சதி செய்வதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மத்திய அரசை எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளாரா எனவும் கேள்வி. மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துங்க, 2000 கோடியே தரம்னு பிரதான் சொன்னார். இதுவே அடிமை சமயம் இருந்திருந்தா எதிர்ப்பு குரல் கொடுத்திருப்பாரா? இதெல்லாம் RSS அமைப்போட நீண்டகால செயல் திட்டங்களுடைய ஒரு பகுதி. எதுக்காக இதையெல்லாம் செய்யறாங்கன்னா நம்ம குழந்தைகள் கல்வி நிலையங்களை விட்டு வெளியேறணும். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் தொடரும் என மோடி, அமித்ஷா முன்னிலையில் பேச தயாரா? எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சவால். இந்தி திணிப்புக்கு ஆதரவா மும்மொழி கொள்கையை செயல்படுத்துவோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து அடிமைசாமி ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறாரா? மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும் என தஞ்சை பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மத்தியில் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தும் நிதியை திமுகவால் கொண்டுவர முடியவில்லை எனவும் விமர்சனம். இணக்கமான சூழ்நிலை இல்ல. எப்பொழுது பார்த்தாலும் வேண்டுமென்ற திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்து கொண்டிருந்தா எப்படி தமிழ்நாட்டுக்கு திட்டம் கிடைக்கும், நிதி கிடைக்கும்? ஆளுகின்ற போதே
திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே நிதி பெற முடியல. இயற்கை பேரிடர்களால் விவசாயிகள் அவதிப்படும் போது டெல்டாக்காரர் ஸ்டாலின் எங்கே போனார் என பழனிசாமி கேள்வி. வாடிய பயிர்களை தட்டில் வைத்து பார்வையிட்டவர் ஸ்டாலின் எனவும் சாடல். காவிரி நீரை தராத கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சரை அழைத்து வந்து தேர்தல் பரப்புரை செய்கிறார் ஸ்டாலின். மேகதாது விவகாரத்தையும் சுட்டிக்காட்டி திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நம்முடைய காவிரி நதி நீரை மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டுவதாக அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர் சொல்றாரு. அவரை கூட்டிட்டு வந்து பிரச்சாரம் பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் சிந்திச்சு பாருங்க. தஞ்சாவூரில் பரப்புரைக்கு ஒரே வாகனத்தில் வந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் திமுகவை ஆட்சியிலிருந்து விரட்ட கருத்து வேறுபாடுகளை மறந்து வந்துள்ளதாக தினகரன் பேச்சு. எங்கு எங்களுக்குள்ளர எந்தவித கருத்து வேறுபாடையும் மறந்துவிட்டு திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி பரப்புரை. 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிடுவது தொடர்பாக மறைமுக விமர்சனம். உதயநிதி மட்டும் 2 தொகுதியில் நிற்கிறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி 2 தொகுதியில் நிற்கிறாருன்னு சில அறிவாளிகள் பேசுறாங்க. இது கூட தெரியாத ஒரு தற்கொலை கூட்டத்துக்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணிங்கிறது கூட ஒரு தொகுதிங்கிற தெரியாத ஒரு தற்கொலை கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி அவனை புரிய வைக்கிறது? 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் இடையேயானது என கனிமொழி எம்பி சாடல். இத்தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்ட வேண்டும் எனவும் பேச்சு. இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல். இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை நாம் புகட்ட வேண்டும். உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் போல் அமைச்சர் அன்பில் மகேஷ் செயல்படுவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. பள்ளிக்கல்வித்துறை மீது அவர் கவனம் செலுத்தவில்லை எனவும் பேச்சு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை விட உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக செயல்படுவதில் தான் மும்முரம் காட்டி வருகிறார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் 6 மாதங்கள் கூட பழனிசாமி முதல்வராக இருக்க மாட்டார். ஆட்சியை பாஜக கலைத்துவிட்டு புது ஆட்டத்தை தொடங்குவார்கள் என திருமாவளவன் விமர்சனம். தப்பி தவறி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 6 மாசம் கூட எடப்பாடியால முதலமைச்சராக உட்கார்ந்துருக்க முடியாது. அதிமுக கையில நீங்க தப்பி தவறி ஆட்சியை கொடுத்தால் 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வந்துடும். தேர்தல் பரப்புரைக்கு குழந்தைகளை அழைத்து வரக்கூடாது என பெற்றோரை கண்டித்த விசிக தலைவர் திருமாவளவன். விக்கிரவாண்டி பரப்புரையின் போது நிகழ்ந்த சுவாரஸ்ய நிகழ்வு. இந்த மாதிரி பச்சை குழந்தை வெயிலுக்கு தூக்கிட்டு வராங்க. கொஞ்சம் கூட புதுக்கோட்டை மாவட்டம் மரந்தாங்கியில் ஏப்ரல் 14ஆம் தேதி விஜய் பரப்புரை செய்ய அனுமதி. 15 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கினார் தேர்தல் நடத்தும் அலுவலர். கன்னியாகுமரியில் ஞாயிறன்று விஜய் பங்கேற்கவிருந்த பொதுக்கூட்டத்தை ரத்து செய்த தாவேக தலைமை. சாலை வலமாக சென்று 2 இடங்களில் வாகனத்தில் இருந்தபடியே விஜய் பேசுவார் என்றும் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் கும்மிடிப்பூண்டி பரப்புரையும் ரத்து. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பதில் 19ஆம் தேதி பரப்புரை நடைபெறும் என தகவல்.
கடலூரில் சனிக்கிழமை நடைபெறவிருந்த தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை ரத்து. காவல்துறை அனுமதி வழங்கியும் தொடர்ந்து ரத்து செய்யப்படும் விஜயின் பரப்புரை கூட்டங்கள். தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் களத்தில் இறங்கி பணியாற்ற தாவேகவினரை விஜய் வேண்டுகோள். வீட்டுக்கு வீடு சென்று தற்போது நடக்கவிருப்பது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என விளக்கவும் அறிவுரை. வரும் 17ஆம் தேதி பரப்புரையை தொடங்குகிறார் கமல்ஹாசன். பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் விஜய்க்கு எதிராக பரப்புரை மேற்கொள்கிறார். விஜய் சைக்கிள் ஓட்டியது கேலிக்கூத்து என நயினார் நாகேந்திரன் விமர்சனம். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் கருத்து. ஜோசப் விஜய் சைக்கிளில் ஓட்டு வந்தார், அதுக்கப்புறம் கை காட்டிட்டே ஓடிட்டே ஆடிட்டு வந்தார் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. சாத்தூரில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக அண்ணாமலை வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தில் தற்போது நடப்பது வளர்ச்சியல்ல, வீக்கம் என விமர்சனம். கொலைகள், படுகொலைகள் அதிகமாக இருக்கிறது. 8008 பேர் தமிழகத்தில் 5 ஆண்டுகள்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பது வளர்ச்சியல்ல, வீக்கம். சங்கரன்கோவில் பரப்புரையின் போது சீமானை பாட்டு பாட சொன்ன தொண்டர்கள். வெறும் காற்றுதான் வருகிறது என்ற தேவர் மகன் திரைப்பட வசனத்தை கூறிய சீமான். செல்லகுட்டியே, அந்த தேவர் மகன் படத்துல ரேவதீஸ்வர் மாதிரி வெறும் காற்றுதான் வருது, வெறும் காற்றுதான். போர்க்களத்துல போய் காதல் பாட்டப்படுது. கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு தொடரும் மருத்துவ சிகிச்சை. மேலும் 3 முதல் 4 நாட்களுக்கு ஓய்வில் இருக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல். பவானிசாகர் பரப்புரையில் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்ட தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் வாய் தவறி பேசிவிட்டதாக கூறி மாற்றிக்கொண்டு வாக்கு சேகரிப்பு. தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே இரட்டை இலை சின்னத்தை நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் கள்ள ஓட்டு செலுத்திய விவகாரம். விழுப்புரத்தைச் சேர்ந்தவரை கைது செய்து திருக்கனூர் காவல்துறையினர் விசாரணை. தமிழக உள்துறை செயலர் தீரஜ்குமாரை மாற்றம் செய்தது தேர்தல் ஆணையம். புதிய உள்துறை செயலராக மணிவாசன் நியமனம். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சட்டவிரோத குடியேறிகள் வெளியேற்றப்படுவார்கள் என பிரதமர் மோடி உறுதி. அகதிகளாக வந்தவர்களுக்கு விரைவில் குடியுரிமை வழங்கப்படும் என்றும் தேர்தல் பரப்புரையில் பேச்சு. மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை வைத்து நரேந்திர மோடி அரசு அரசியல் செய்வதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. அரசியல் லாப நோக்கத்திற்காகவே மகளிர் இடஒதுக்கீட்டை துரிதப்படுத்துவதாக விமர்சனம். நிரந்தரமாக முடிவுக்கு வருமா அமெரிக்கா ஈரான் போர்? பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடக்கும் அமைதி பேச்சுவார்த்தையில் தலைவர்கள் ஆர்வம். பாகிஸ்தான் பிரதமருடன் ஈரான் மற்றும் அமெரிக்க குழுவினர் அடுத்தடுத்து சந்திப்பு. முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க ஒப்புக்கொண்டதாக வெளியான தகவலுக்கு அமெரிக்கா மறுப்பு. ஈரானில் கொல்லப்பட்ட பள்ளி குழந்தைகளின் இரத்தக்கரை படிந்த பைகள், காலணிகள், புகைப்படங்களுடன் இஸ்லாமாபாத் வந்த விமானம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரும் வகையில் ஈரானிய குழுவினரின் வித்தியாசமான முயற்சி. ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் நிறுவிய கண்ணி வெடிகளை அமெரிக்க கடற்படை அகற்றி வருவதாக ட்ரம்ப் பதிவு.
தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதே நோக்கம் எனவும் கருத்து. உலக அளவில் அமெரிக்காவிடம் தான் அதிக அளவில் எரிபொருள் இருப்பதாக ட்ரம்ப் கருத்து. அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய், எரிவாயு வாங்க கப்பல்களை வரிசை கட்டி நிற்பதாகவும் பதிவு. அமெரிக்க துணை அதிபர், ஈரானிய உயர் தலைவர்கள் வருகையொட்டி இஸ்லாமாபாத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு. முக்கிய பகுதிகளில் பொதுமக்கள் தடுக்கப்பட்டு சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. லெபனானில் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்ட ராணுவ வீரர்கள் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அடக்கம். இறுதிச் சடங்கு நிகழ்வில் திரளானோர் கலந்து கொண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி. போர் சூழலுக்கு மத்தியில் ஈராக்கில் புதிய அதிபர் தேர்வு. குர்திஷ் பிராந்தியத்தைச் சேர்ந்த நிசார் அமேதியை ஒருமனதாக தேர்வு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஈஸ்டர் பண்டிகையொட்டி ஜெருசலேமில் உள்ள கல்லறை தேவாலயத்தில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாடு.